எக்ஸாம்பிள் 3.26 எக்ஸாம்பிள் என்னடா சொன்னேன் எடுத்து கொடுத்துருக்கேன் 26 சால்வ்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்கு சொல்லு 2x² 2√6 ரைட் சால்வ் தான் கொடுத்துருக்கு என்ன மெத்தடும் கொடுக்கல கவனி நீ தான் செய்யணும் 2 மார்க்கு சும்மா ஃபேக்டரைஸில் போடுறேன் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா 3 2 6 இங்கே -2√6 சரிதா இரு கோப்படாத எடுத்து எழுதியிருக்கேன் எந்த நம்பரால் மல்டிப்ளை போவோம் அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் இதை முதல்ல எழுதிரு இப்போ நான் √6 எழுதுறேன் 2 சைடு மைனஸ் போடுறேன் நல்லா கவனி மைனஸ் பெருக்குனா ப்ளஸ்ஸு √6 பெருக்குனா அதான் வந்துருச்சு அதே மாதிரி -√6 கூட்டுனா என்ன வரும் சரிதானே இது ரெண்டையும் பெருக்கணும்னா ப்ளஸ் ஆயிரும்ல வெறும் 6 ஆயிரும் மைனஸ் ப்ளஸ் வெறும் 6 அப்போ நான் இதைத்தான் எழுத போகிறேன் ரொட்டேட் பண்ணி எழுது அவ்வளோதான் கணக்கு 2x -√6 2x -√6 ஈக்குவல் டு 0 அப்போ 2x -√6 ஈக்குவல் டு 0 2x -√6 ஈக்குவல் டு 0 அப்போ 2x ஈக்குவல் டு √6 x ஈக்குவல் டு √6/2 அதே மாதிரி 2x ஈக்குவல் டு √6 x ஈக்குவல் டு √6/2 இதுதான் ஆன்சர் அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்ன இருக்கு எக்ஸசைஸ் 3.27 சொல்லு +9 30 ரைட்டு எதுவும் மேட்ரு எதுவும் கொடுத்துருக்காங்க எந்த மெத்தடுன்னு இல்லை மெத்தட் எதுவும் இல்லை சால்னா எது வேணாலும் செய்யலாம் இந்தா எது வேணாலும் செய்யலாம் 60 19 பை டிவைடட் பை என்னது 2 என்ன சொல்லு 5 நாங்க 60 உட்காந்துக்கிட்டே இரு சரியா ரெண்டே கூட்டினா 19 இது ரெண்டே அடிச்சா என்ன வரும் 2 இப்போ ரொட்டேட் பண்ணு 2x + 15 அங்கிட்ட என்ன x + 2 ஈக்குவல் டு 0 2x + 15 ஈக்குவல் டு 0 2x ஈக்குவல் டு -15 x ஈக்குவல் டு இது ஒரு ஆன்சரு x + 2 ஈக்குவல் டு 0 x ஈக்குவல் டு அவ்வளோதான் இது ஒரு ஆன்சர் புரியுதான்னு பாரு ரைட் 3.28 சொல்லு ஒரு ஆள் சொன்னா கேட்கும் டேய் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருந்தா தான் நம்ம செய்ய முடியும் இது பவர் 4ல இருக்கு விஸ்வா கவனி அருள் கவனி 4ல இருக்கு நான் என்ன எடுக்கிறேன்னா கணக்கை மாற்ற போறேன் y = x² எடுப்போம் இல்லை x² = y எடுத்தாலும் சரி என்னடா x² = y எடுத்தோம்னா இது என்ன ஆகுன்னு பாரு இந்த கணக்கு இதை இப்படி எழுதணும் x² ஹோல் ஸ்கொயர் -13x² + 42 எழுதிக்கலாம்ல ரைட்டு இப்போ இதுக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்திருக்கோம் y² ரைட்டா -13 இதுக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கேன் y ப்ளஸ் என்னது 42 ஈக்குவல் டு இப்போ கணக்கு எதில் வந்துருச்சுன்னா ஒய்யில் வந்துருச்சு ஃபேக்டரைஸ் பண்ணலாம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன 42 சரியா 13 மைனஸ் என்ன வரும் -7/42 சொல்லிட்டான் பாரு 7 எங்கிட்ட மைனஸ் போட 2 சைடு மல்டிப்ளை பண்ணா ப்ளஸ் ஆயிரும் ஆட் பண்ண ரைட் டிவைடட் பை எது இல்லைல்ல ரைட் அப்போ எப்படி எழுது y -7 ரைட்டான்னு பாரு நம்ம சந்தடி சாக்கில் உளறான்டா ஜெயராம காது கேட்குதுல இந்த ரீப்ளேஸ் பண்ண போறேன் y ஈக்குவல் என்ன இருந்துச்சு x². அப்போ x ஈக்குவல் போட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ் x² = 6 x ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 இதுதான் ஆன்சராக இருக்கும் புரியுதா நீ இதோட நிறுத்திவிடாத இதோட நிறுத்தினா தப்பு கணக்கை நான் மினிமைஸ் பண்ணியிருக்கேன் கணக்கை எடுத்து செஞ்சுருக்கேன்ல y ஈக்குவல்னு அதனால திருப்பி எக்ஸுக்கு ஆன்சரை காட்டணும் புரியுதான்னு பாரு பவர் 4ல் உள்ளதா டீன்னு எடுத்து செய்யலாம் எம்னு எடுத்து செய்யலாம் பீன்னு எடுத்து செய்யலாம் எது வேணா எடுத்துக்க நான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன் புக்கில் என்ன இருக்கு எனக்கே தெரியல என்ன எடுத்திருக்காங்க x² = அவ்வளோதான் அதை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எப்படி வேணா எடுக்கலாம் ஆன்சர் வரணும் அவ்வளோதான் x = புரியுதான்னு பார்த்துக்க அடுத்து
29 29 கேட்டேன். ஏய் 3.29 x x சரி, பார்த்து பொறுமையா செஞ்சுக்குங்க. இது இப்படி கொடுத்துருக்கு. சரி, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு தான் சால்வ் பண்ண முடியும். சரியாடா? இது ரெண்டையும் முதல்ல அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா, டேய் கவனி, இது ரெண்டையும் இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 கிராஸில் கொண்டு போனால் எக்ஸ் ஸ்கொயர், இது கிராஸில் கொண்டு போனால் இதோட குறுக்க பெருக்கி ஆட் பண்ணு. 2 2 4 4 + 1 என்ன வரும்? அவ்வளோதான். சரியா? இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ab. சரியான்னு பாரு. டே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று தான். மைனஸ் 2ab 2abக்கு போல 1 2x 1 இருக்கும். மல்டிப்ளை தான் மூணுமே. அப்போ 1 × 2 2 டேரெக்டாக எழுதிட்டேன். ரைட்டு, இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் பார்த்துக்கோம்டா 5/2. இது எதுவும் அடிக்கலாமா வைக்கலாமான்னு பாரு, கூட்டலாமா குறைக்கலாமான்னு பாரு. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? +1 - 2x. சரியாடா? பிராக்கெட் போட்டு இந்த 2 இங்கே கொண்டு வந்துரு. ஈக்குவல் டு 5 × x × x - 1. இது அங்கே போயிருச்சு. தெரியுதான்னு பாரு. 2 இங்கே கொண்டு வந்திருக்கேன் கிராஸில். இந்த இங்கே இருக்கு பாரு, 5 அங்கே தான் இருக்கு. இங்கே இருந்து அங்கே போயிருச்சு. இந்த சார் ஒன் சைடாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடு. 5x² - x. இது உள்ள மல்டிப்ளை பண்ண அப்படியே. டேய் 1 × 2 2 தான், 4 வராது சேராம. 2 × 4 -4x. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப் செஞ்சுக்கோ பொறுமையா. 4x² + 2 - 4x 5x² - 5x. ஒன் சைடாக கொண்டு வா, இது அப்படியே அங்கிட்டு கொண்டு போ. 5x² - 5x - 4x² + 2 + 4x ஈக்குவல் டு 0. அப்படி சரி பண்ணு. இது ரெண்டே கழிச்சா என்ன வரும்? x² வந்துடும். அடுத்து என்ன வந்துடும்? இது ரெண்டையும் கழிச்சா -2 ஈக்குவல் டு அவ்வளோதான். இதுதான் கணக்கு. இப்போ நீ ஃபேக்டரைஸ் பண்ணணும். -1 -2 1 2 is 2. சரியான்னு பாரு. சரியாடா? அப்போ x + 1 x - x ஈக்குவல் டு டேரெக்டாக எழுதிட்டேன். தெரியுதா? அங்கிட்டு கொண்டு போனால் -1 + 2. ரிஷி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காத, சுறுசுறுப்பாக இருந்தால் தான் உனக்கு கணக்கு செய்ய முடியும்.